VR Knowledge A to Z சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் CSR நெட் எக்ஸாம் என்றால் என்ன, இந்த எக்ஸாம் எழுதுவதற்கான கல்வி தகுதி, இந்த எக்ஸாம் எழுதுவதால் கிடைக்கும் பயன்கள் என்ன, இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன், எக்ஸாம் சிட்டி போன்ற தகவல்களை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். CSIR என்பது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இந்த எக்ஸாமானது நெட், அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்னும் ஏஜென்சியின் கீழ் நடைபெறுகிறது. இந்த நெட் எக்ஸாமை பொறுத்தவரை 2 விதமான நெட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒன்று UGC நெட், மற்றொன்று CSIR நெட். நாம் இந்த வீடியோவில் CSIR நெட்டை குறித்த தகவல்களை இப்போது பார்ப்போம். நீங்கள் டீச்சிங் லெவல் அல்லது காலேஜ் லெவலில் ஜாபுக்கு போகிறீர்கள் என்றால் இந்த CSIR நெட் எக்ஸாம் எழுதி அதில் ஸ்கோர் பண்ணுவதன் மூலம் ஈஸியாக டீச்சிங் லெவல் அல்லது காலேஜ் லெவலில் நீங்கள் டீச்சர் அல்லது ப்ரொஃபஸர் ஆக முடியும். அல்லது நீங்கள் ஒரு ப்ரைவேட் கார்ப்பரேட் ஃபைம்ஸ், அதாவது பெரிய பெரிய பாராமெடிக்கல் கம்பெனிகளில் டாப் லெவல் பொசிஷனில் ஜாபுக்கு போவதற்கும் இந்த CSIR ஸ்கோர் கேட்கப்படுகிறது. இந்த CSIR நெட் எக்ஸாம் எழுதுவதன் மூலம் சயின்டிஃபிக் லெபார்டரி டெக்னீஷியன், சயின்டிஃபிக் ஆஃபீஸர், என்டர்ப்ரனர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த எக்ஸாம் முடித்து நீங்கள் ஜாபுக்கு போகும்போது உங்களுடைய சேலரி பார்த்திங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். இந்தியாவில் நீங்கள் PhD படிக்கப் போகிறீர்கள் என்றால் இந்த CSIR எக்ஸாமுக்கான ஸ்கோர் கேட்கப்படுகிறது. அதே போன்று அப்ராடில் படிக்க வேண்டும் என்றாலும் இந்த CSR எக்ஸாம் ஸ்கோர் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் PhD படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த CSIR எக்ஸாம் எழுதி ஸ்கோர் பண்ணுவதன் மூலம் நீங்கள் PhD படித்து முடிக்கும் வரை ஸ்டைஃபன், அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுவதற்கான குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா UGயில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படித்தவர்கள், அதாவது BE, B.Pharma, B.Tech, MSc, இன்டகிரேட்டட் BS, MS, MBBS அல்லது சயின்ஸ் சப்ஜெக்டுகளில் உள்ள ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் எடுத்து அதில் 55% மார்க் எடுத்தவர்கள் இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். அதிலும் 5% ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்காக ரிலாக்ஸேஷனாக கொடுக்கிறார்கள். CSR நெட் எக்ஸாமை பொறுத்தவரை 5 சப்ஜெக்டுகளில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அதாவது கெமிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், எர்த் சயின்ஸ், இந்த 5 சப்ஜெக்டுகளில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்கப்படும். இந்த 5 சப்ஜெக்டுகளில் நீங்கள் எடுத்த டிகிரிக்கு எந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சயின்ஸை பொறுத்தவரை MSc லைஃப் சயின்ஸ், BSc லைஃப் சயின்ஸ் எடுத்தவர்கள் இந்த லைஃப் சயின்ஸ் எடுக்கலாம். கெமிக்கல் சயின்ஸை பொறுத்தவரை என்ஜினியரிங் அல்லது கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்து படித்தவர்கள் MSc, BS, B.Tech எடுத்தவர்கள் இந்த கெமிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம். எர்த் சயின்ஸை பொறுத்தவரை B.Pharmacy, MSc, BS, MS, BS 4 years எர்த் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடித்திருந்தால் இந்த எர்த் சயின்ஸ் எடுக்கலாம். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தவரை B.Tech முடித்தவர்கள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுக்கும் ட்ரை பண்ணலாம், கெமிக்கல் சயின்ஸுக்கும் ட்ரை பண்ணலாம். MSc, BS, MS, BS, B.Tech அல்லது மேத்தமெட்டிக்கல் ஈக்குவலண்டாக டிகிரி முடித்தவர்கள் இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸஸ் எடுக்கலாம். ஃபிசிக்கல் சயின்ஸை பொறுத்தவரை ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக டிகிரி முடித்தவர்கள் MSc, BS, MS முடித்தவர்கள் இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம். இதற்கான எக்ஸாம் ஆன்லைனில் தான் இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜை பொறுத்தவரை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை பார்ட் A, பார்ட் B, பார்ட் CE போன்று 3 பிரிவுகளாக இருக்கும். இதில் பார்ட் Aவில் ஜென்ரல் சயின்ஸ், குவான்டிடேட்டிவ், ரீசனிங் அண்ட் அனலைசிஸ் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் போன்றவைகளில் இருந்து 20 கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். இதில் நீங்கள் 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இந்த பார்ட் A என்பது 5 சப்ஜெக்டுகளுக்கும் காமனாக கேட்கப்படும் கேள்விகள் தான் இருக்கும். அதுவே பார்ட் B அண்ட் பார்ட் Cயை பொறுத்தவரை
200 மார்க்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் என்ன டிகிரி முடித்துள்ளீர்களோ அதற்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். எக்ஸாம் சென்டரை பொறுத்தவரை இந்தியாவில் மொத்தம் 225 சென்டர்ஸ்கள் உள்ளது. இதில் தமிழ்நாட்டில் 15 இடங்களில் இந்த எக்ஸாம் நடத்தப்படுகிறது. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரியை பொறுத்தவரை நாகர்கோயிலிலும், மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் நடைபெறுகிறது. இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் முடித்தவர்களுக்கு என்ன மாதிரியான பப்ளிக் செக்டர் யூனிட்களில் வேலை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், IGCAR இந்திரா காந்தி சென்டர் அட்டாமிக் ரிசர்ச், TIFR டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், IISc இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், IVRI இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், IARI இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், TISS டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்சஸ், BARC பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், DAE டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி போன்ற கம்பெனிகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.